இஸ்லாத்தில் கணவன் மனைவியின் உறவை மிகுந்த மதிப்பும் மகத்துவமும் உள்ளதாக பார்ப்பது மிக முக்கியமான அம்சமாகும். இது புனிதமான உறவாக கருதப்படுகிறது, மேலும் பரஸ்பர அன்பு, மரியாதை மற்றும் பொறுப்புகளின் அடிப்படையில் இவர்கள் கட்டமைக்கப்பட வேண்டும். பின்வரும் முக்கியமான அம்சங்களை ஒரு கணவன் மனைவிக்கு இஸ்லாம் வலியுறுத்துகிறது. 1. அன்பும் பரஸ்பர மரியாதையும். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அன்பும் கண்ணியமும் காட்ட வேண்டும். இறைவன் கூறுகிறான், இன்னும் நீங்கள் அவர்களிடம் ஆறுதல் பெறுதற்குரிய உங்கள் மனைவியரை உங்களிலிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பதும் உங்களுக்கிடையே உவப்பையும் கிருபையையும் உண்டாக்கியிருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும். சிந்தித்து உணரக்கூடிய சமூகத்திற்கு நிச்சயமாக இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. அல்-குர்ஆன் 30-21. 2. பொறுப்புகள். கணவனின் பொறுப்புகள். மனைவியின் உணவு, உடை மற்றும் அடிப்படை தேவைகளை செய்து தர வேண்டும். அவளிடம் நியாயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தின் தலைவராக நடந்து கொள்ள வேண்டும். மனைவியின் பொறுப்புகள். கணவனை மதித்து நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தின் நல்வாழ்வை பாதுகாக்க உதவ வேண்டும். குடும்பம், குழந்தைகள் மற்றும் வீட்டின் செயல்பாடுகளை கவனிக்க வேண்டும். 3. உரிமைகள் மற்றும் சுதந்திரம். இஸ்லாம் கணவன் மனைவிக்கு ஒட்டுமொத்தமாக சம உரிமைகளை வழங்குகிறது. மனைவிக்கான தனிப்பட்ட உரிமைகள் பாதுகாக்கப்பட்டுள்ளன, மேலும் அவள் தனிப்பட்ட சொத்துக்களை நிர்வகிக்கவும் தன்னிச்சையாக தீர்மானங்களை எடுக்கவும் அவள் சுதந்திரமாக செயல்படலாம். 4. அமைதியான உரையாடல். கணவன் மனைவி சந்திக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளையும் உண்மையுடன் பேசி தீர்க்கப்பட வேண்டும். குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது, ஆண் பெண் இருபாலாரில் அல்லாஹ் சிலரை விட மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆண்கள் தங்கள் சொத்துகளிலிருந்து பெண் பாலாருக்காக செலவு செய்து வருவதினாலும் ஆண்கள் பெண்களை நிர்வகிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றனர். எனவே நல்லொழுக்கமுடைய பெண்டிர் தங்கள் கணவன்மார்களிடம் விசுவாசமாகவும் பணிந்தும் நடப்பார்கள். தங்கள் கணவன்மார்கள் இல்லாத சமயத்தில் பாதுகாக்கப்பட வேண்டியவற்றை அல்லாஹ்வின் பாதுகாவல் கொண்டு பாதுகாத்துக் கொள்வார்கள். எந்த பெண்கள் விஷயத்தில் அவர்கள் தம் கணவருக்கு மாறு செய்வார்களென்று நீங்கள் அஞ்சுகிறீர்களோ அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்யுங்கள். அதிலும் திருந்தாவிட்டால் அவர்களை படுக்கையிலிருந்து விலக்கிவிடுங்கள். அதிலும் திருந்தாவிட்டால் அவர்களை இலேசாக அடியுங்கள். அவர்கள் உங்களுக்கு வழிபட்டுவிட்டால் அவர்களுக்கு எதிராக எந்த வழியையும் தேடாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக உயர்ந்தவனாகவும் வல்லமை உடையவனாகவும் இருக்கின்றான். அல்-குர்ஆன் 5. மன்னிப்பு மற்றும் பொறுமை. மனிதர்கள் பிழை செய்யக்கூடியவர்கள் என்பதால் மன்னிப்பும் பொறுமையும் இல்லற வாழ்க்கையின் ஒரு முக்கிய அங்கமாக இருக்க வேண்டும். 6. பிரத்தியேக தன்மை. கணவன் மனைவியின் தனிப்பட்ட விஷயங்களை வெளிப்படுத்தக் கூடாது. நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார், கணவன் மனைவியிடம் இருந்து அறியப்படும் இரகசியங்களை வெளியிடுவது மிக மோசமானது. ஸஹீஹ் முஸ்லிம். 7. இணைந்த வழிபாடு. இணைந்து தொழுவது, ரமலான் நோன்பு வைப்பது மற்றும் இஸ்லாமிய கடமைகளில் கலந்து கொள்வது அவர்களுக்குள் உறவினை வலுப்படுத்தும். இஸ்லாத்தின் அறிவுரைகளை பின்பற்றினால் கணவன் மனைவிக்குள் அமைதி, பரஸ்பர புரிதல் மற்றும் மகிழ்ச்சி நிலை உண்டாகும். மேலும் இங்கே தலாக் பற்றியும் தெரிந்து கொள்வோம். தலாக் என்பது இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் கணவனும் மனைவியும் திருமணத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு சட்டரீதியான நடவடிக்கையாகும். இது மிகுந்த பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டிய விஷயமாக கருதப்படுகிறது, ஏனெனில் திருமண உறவுகள் புனிதமானவை. தலாக் வழங்கும் முறை மற்றும் அதற்கான விதிமுறைகள் குர்ஆனிலும் நபி முஹம்மத் அவர்களின் ஹதீஸ்களிலும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. தலாக் வழங்கும் முறை. 1. பொறுமை மற்றும் பரஸ்பர ஆலோசனை. தலாக் என்பது கடைசி வழி. அதற்கு முன் கணவனும் மனைவியும் பிரச்சினைகளை சாந்தமாக பேசிக்கொண்டு தீர்க்க முயல வேண்டும். குர்ஆன் கூறுகிறது, கணவன் மனைவி ஆகிய அவ்விருவரிடையே பிணக்குண்டாகி பிரிவினை ஏற்பட்டுவிடும் என்று நீங்கள் அஞ்சினால் கணவனின் உறவினர்களிலிருந்து ஒருவரையும் மனைவியின் உறவினர்களிலிருந்து ஒருவரையும் மத்தியஸ்தர்களாக ஏற்படுத்துங்கள். அவ்விருவரும் சமாதானத்தை விரும்பினால் அல்லாஹ் அவ்விருவரிடையே ஒற்றுமை ஏற்படும் படி செய்துவிடுவான். நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிபவனாகவும் நன்குணர்கிறவனாகவும் இருக்கின்றான். அல்-குர்ஆன் 2. முதல் கட்டம். கணவன் தலாக் விலகல் என்ற சொற்றொடரை முறையாக உச்சரிக்க வேண்டும். இது இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் 2 சாட்சிகளின் முன்னிலையில் செய்யப்பட வேண்டும். 3. இட்ட காலம். தலாக் வழங்கிய பிறகு மனைவி ஒரு குறிப்பிட்ட காலம் முடியும் வரை வீட்டில் தங்க வேண்டும். காலம் 3 மாதவிடாய் நாட்கள் அல்லது மனைவி கர்ப்பமாக இருந்தால் குழந்தை பிறக்கும் வரை. 4. காலத்தில் மாற்றம் சாத்தியம். காலத்தில் கணவன் தனது முடிவை திருத்தி மனைவியுடன் மீண்டும் சேரலாம்.
இதை ரஜ்ஜு தலாக், மீண்டும் சேரும் தலக் என அழைக்கிறார்கள். 5. 3 தலாக். ஒரு ஆண் 3 முறை தலாக் சொன்னால் அல்லது 3 முறை தலாக் வழங்கப்பட்டால் அது இறுதி முடிவாக அமையும். அந்த உறவை மீண்டும் உருவாக்க முடியாது. தலாக்கின் வகைகள். 1. தலாக் அல் அஹ்சன், சிறந்த முறையிலான தலக். கணவன் ஒருமுறை தலாக் கூறி இத்தா காலம் வரை காத்திருப்பது. 2. தலாக் அல் ஹசன், நல்ல முறையிலான தலக். 3 மாதங்களில் 3 முறை தலாக் கூறுவது. 3. தலாக் அல் பிதத், பிதத் முறையிலான தலாக். ஒரே நேரத்தில் 3 முறை தலாக் கூறுவது. இது இஸ்லாத்தில் நியாயமாகினாலும் நபி அவர்கள் அதை விரும்பவில்லை. தலக்கின் முக்கிய நோக்கங்கள். 1. திருமணத்தின் புனித தன்மையை காப்பது. 2. குடும்ப உறவுகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் வழிகாட்டுதல். 3. இருவரின் நலனை சிந்தித்தல். இஸ்லாம் தலாக்குக்கு அனுமதி வழங்கினாலும் அதனை கடைசி வழியாக மட்டுமே பயன்படுத்த அறிவுறுத்துகிறது. நபி அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் அனுமதித்த விஷயங்களில் மிகவும் வெறுப்புக்குரியது தலாக் ஆகும். அபூ தாவூத். முடிவு. தலாக் என்பது வாழ்க்கையின் சிக்கல்களுக்கான தீர்வாக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். கணவனும் மனைவியும் பிரச்சினைகளை சாந்தமாக பேசிக்கொண்டு தீர்க்க முயற்சிக்க வேண்டும் என்பதே இஸ்லாமிய அறிவுறுத்தல்.